ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சக்கை வரட்டி செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீ கப் அளவில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து வெல்லம் வந்து கரைச்சி எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை நல்லா ஹை ஃப்ளேமில் பாயில் பண்ண விடணும். பாயில் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப ஹாஃப் கிரேட்டட் கோகோனட்டை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணலாம் சைட் பை சைட். பண்ணிவிட்டு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே பண்ணணும். ஒரு 5 to 10 minutes பண்ணணும். அது சைடில் பாயில் ஆகி நல்லா திக்காக வளர்ந்துட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து ஜாக் ஃப்ரூட் வந்து நம்ம சீட்லாம் எடுத்துகிட்டு அதை நம்ம வந்து ரஃப் மிக்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் வந்து வர அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இங்கே வந்து நம்ம 25 pieces ஆஃப் ஜாக் ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஆல்ரெடி பாயில் ஆகிட்டு இருக்கிற சர்க்கரை பாகில் கொஞ்சம் வந்துட்டு நெய் விட்டுக்கணும். அது நம்ம வந்துட்டு 3 to 4 spoons விட்டுக்கலாம். லைக் நீங்கள் எடுக்கிற அமௌண்ட் அளவுக்கு விட்டுட்டு அதை வந்து இன்னும் மிக்ஸ் பண்ணணும். இது எல்லாமே பண்ணுறப்போ வந்து ஃப்ளேம் வந்து ஹைலேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப சைடில் வந்துட்டு நம்ம வந்து ஆல்ரெடி வந்துட்டு அந்த திருவி வச்சிருந்த ஜாக் ஃப்ரூட் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 5 to 10 minutes வந்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிம்மில் வைக்கலாம். சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. டோட்டலாக ஒரு 30 minutes வந்து விட்டிங்கன்னா லைக் உங்களுக்கு ஒரு நல்ல திக்கான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும் ஒரு 25 to 30 minutesல. இதான் நம்மளோட ஃபைனல் ஸ்டெப். இப்போ நம்ம ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஒரு 4 to 5 ஏலக்காய் நாங்கள் வந்துட்டு பவுடர் பண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், நம்மளோட சக்கை வரட்டி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு சூப்பர் ஈஸி ஸ்வீட் ஸ்நாக்ஸ். நம்ம வந்து ஈஸியாக ஒரு 30 to 40 minutesலேயே பண்ணிடலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் வந்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 2 months வரைக்குமே வரும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது மாதிரி ஃபுட் வீடியோஸ்லாம் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.